கேப்டன் நாகலிங்கம். நாம் இப்போ வந்திருக்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வட்டக்கோட்டை ஃபோர்ட் வந்திருக்கோம். ஆகஸ்ட் 15 இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். என்ட்ரி ஃபீஸ் இதுக்கு 25 ருபீஸு. ஜஸ்ட் ஒரு டைம் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஹாப்பியாக இருக்கும். பீச் பார்க்கலாம், இங்கேருந்து விண்ட் ஃபார்ம்லாம் பார்க்கலாம், இங்கேருந்து திருவள்ளுவர் சிலையை பார்க்கலாம். அது ஒரு ஓப்பனாக பீச்சை வந்து ஒரு சின்ன ஹைட்டான பிளேஸ்லேருந்து பார்க்கறதுக்கு அருமையான ஒரு இடம் இது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தையும் நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். அது மாதிரி எல்லா விதமான ஒரு வியூ பாயிண்ட்ஸும் இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஃபேமிலியோடு வர்றவங்க குழந்தைங்களோட வந்தாங்கன்னா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அருமையான ஒரு இடமா இது இருக்கும். சும்மா தூரல் வரும், அவ்வளோதான். இங்கே சீசன் கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த தெப்பக்குளம் மழை தூரல்களோடு வந்து கொண்டு இருக்கிறது. அந்த காலத்தில் வந்து பீரங்கியை வந்து அந்த ரேம்பில் தான் இழுத்துட்டு போவாங்களாம். அது இந்த மாதிரி எந்த கோட்டையிலையும் அந்த மாதிரி இல்லை. 2 பக்கமும் ஸ்டெப் இருக்குது. நடுவில் பார்த்தா இது எப்படி இவ்வளோ பெரிய பீரங்கியை மேலே இழுத்து கொண்டு வச்சாங்கன்றது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த வட்டப்பாறை கோட்டைன்றது ரவுண்டு வடிவில் இருக்குது. இதில் வந்து எப்படின்னா அந்த ரேம்ப் சைஸில் கல்லுலே பண்ணியிருக்காங்க. அந்த சைடு இருக்குது. அந்த 2 கல்லில் பண்ணினதை விட 2 பக்கமும் படிக்கட்டும் இருக்குது. அந்த ரேம்ப் சைஸில் இருக்கிறதுல தான் பீரங்கியை தூக்கி மேலே இழுத்து கொண்டு போவாங்களாம். அப்படின்றது இந்த 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்லி இந்த போர்டில் எழுதியிருக்கு. ஆனால் இது எப்படி கட்டுனாங்கன்னு தெரியல. இவ்வளோ பெரிய கருங்கல்லை வச்சு ரேம்ப் மாதிரி எப்படி கட்டினாங்கன்னு தெரியல. நம்மளும் பெருமைப்படுவோம். தேங்க்யூ. கோட்டையோட பேர் வட்டக்கோட்டை. பட் ஆனால் இது வட்டமாக ஒரு இடத்துல இந்த மலை எங்கே வட்டமாக இருக்கும் அங்கே இருக்கிறோம். பட் ஆனால் மற்ற இடத்துல வந்து நீண்டு பறந்து விரிந்து காணப்படுகிறது. கிரானைட் தொகுதிகளால் கட்டப்பட்ட இந்த கோட்டை அடர்த்தியான அரண்கள் மற்றும் கோட்டைகளை கொண்டுள்ளது. பாதுகாப்பு சாவடிகள், கோட்டைகள், போர்க்களங்கள் மற்றும் சேமிப்பு பகுதிகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது நிலப்பரப்புக்கு ஏற்ற இராணுவ பொறியியலை வெளிப்படுத்துகிறது. கோட்டையின் சுவர்கள் நிலம் மற்றும் கடல் நோக்கிய திசைகளை உள்ளடக்கும் வகையில் மூலோபாய ரீதியாக வைக்கப்பட்டுள்ளது. இது பாதுகாப்பிற்கான பரந்த காட்சியை வழங்குகிறது. கோட்டையின் சில பகுதிகள் இடிந்து விழுந்தாலும் சுவர்கள், கோட்டைகள் மற்றும் கண்காணிப்பு புள்ளிகளின் குறிப்பிடத்தக்க பகுதிகள் அப்படியே உள்ளன. இது சுற்றுலா பயணிகளுக்கு, குறிப்பாக வரலாறு, கட்டிடக்கலை மற்றும் கடலோர நிலப்பரப்புகளில் ஆர்வமுள்ளவர்களுக்கு ஒரு விருப்பமான பிரபலமான இடமாகும். கோட்டையிலிருந்து பார்வையாளர்கள் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம், கடல்களின் சங்கமம் மற்றும் கரடுமுரடான கடற்கரை நிலப்பரப்பை இங்கே காணலாம். கன்னியாகுமரியை விட இங்கு குறைவான கூட்ட நெரிசல் கொண்டுள்ளது. இது அமைதியை பிரதிபலிக்கும் ஒரு இடமாகவும் புகைப்படம் எடுப்பதற்கு ஒரு ஏற்ற இடமாகவும் இது இருக்கிறது. இந்த வட்டக்கோட்டை கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அரபிக்கடலை எதிர்கொள்ளும் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது. இது கடற்கரைக்கு அருகிலுள்ள ஒரு மலையில் அமைந்துள்ளது. கடல் மற்றும் அருகிலுள்ள மலைகளின் அழகிய காட்சிகளை இது நமக்கு வழங்குகிறது. இந்த வட்டக்கோட்டை வரலாற்றையும் கடற்காட்சிகளையும் ஒரு சேர அனுபவிக்க சிறந்த இடம். அமைதியான சூழலில் இயற்கையையும் பாரம்பரியத்தையும் ரசிக்க ஏற்ற ஒரு இடம். மாலை நேரம் மிகவும் அழகாக இருக்கும். சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் அற்புதமாக இங்கே காட்சியை காணலாம். அக்டோபர் முதல் மார்ச் வரை சிறந்த பருவ காலமாக கருதப்படுகிறது. இந்த காலத்தில் மிதமான வெப்பநிலை மற்றும் குறைந்த மழை காரணமாக வெளிப்புற சுற்றுலாவிற்கு ஏற்ற இடமாக இந்த இடம் உள்ளது. இங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கேமரா கொண்டு போங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அருமையான இடம். பாதுகாப்பான பாதையில் நடந்து கோட்டையோட முக்கிய பகுதிகளுக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். கடற்கரை மற்றும் கோட்டையின் வரலாற்றை பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க குப்பைகளை அங்கங்கே வீசாமல் தனியாக சேகரிக்கணும். குழந்தைகளோடு போகிறது ரொம்ப நல்லது. இந்த கோட்டைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மதில் சுவர்களில் ஏறவோ, பழைய பகுதிகளை சேதப்படுத்தவோ கூடாது. பிளாஸ்டிக் மற்றும் உணவுப் பொருள் குப்பைகளை எங்கும் வீசக்கூடாது. கடலோரத்தில் ஆபத்தான பகுதிகளில் நீந்தவோ விளையாடவோ கூடாது. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்ததாக நம்ம ஆரல் வாய்மொழி மலை மேலே அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு மலை ஏற போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.